ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா பரோட்டா வெஜ்ஜு குருமா தாங்க பார்க்க போறோம். நான் இன்னைக்கு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன். நல்லா வாசனை தூக்குங்க, வீடே கம கமன்னு வாசனை வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசி பூ, 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை சேர்த்துருக்கேன். இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் பல்லாரி வெங்காயம் 3 பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளி நல்லா பழமாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கோம். சேர்த்து நல்லா தக்காளி குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. புதினா சேர்த்தோம்னா நமக்கு வாசனை இன்னும் சூப்பரா இருக்கும். இது பச்சை பட்டாணி காயா வாங்கிட்டு உரிச்சிருக்கேன். அதை தண்ணியில வாஷ் பண்ணிட்டு இதுல இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூட ஒரு வதக்கிக்கோங்க. நல்லா உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் சேர்த்து வதக்கியாச்சு. அடுத்தது மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா சின்ன ஸ்பூனால 1 ஸ்பூன், தனியா தூள் 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த மசாலாலாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திருக்கேன். வதக்கி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி, ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு ஒரு கிரேவி பதத்துக்கு இருக்கும். அதுக்குள்ள நம்ம தேங்காய் மசாலாலாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். சின்ன மிக்சி ஜார்ல ஒரு 10 சின்ன வெங்காயம் உரிச்சு முழுசாவே சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்திருக்கேன். கசகசா 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன்.
ஒரு மூடி துருவின தேங்காய், இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா திக்னஸா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணிலாம் வெந்திருக்கு நல்லா. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்து தண்ணி சேர்க்காதீங்க. நல்லா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கலரி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு மூடி வச்சிருங்க. நல்லா சிம்லயே கொதிச்சு ஒரு கிரேவி பார்த்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேல வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு இது மாதிரி ஒண்ணு சேர்த்து கிண்டி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இப்ப தாராளமா கொதிக்க விடுங்க. குருமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி கெட்டியா வேணாலும் நீங்க வச்சுக்கலாம், இல்ல பச்சை பட்டாணி உருளைக்கிழங்குலாம் இல்லாம எம்டி சால்னா வேணாலும் தண்ணி ஊற்றி நீங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். இதே மெத்தடில் வச்சிங்கன்னா டேஸ்ட் அருமையா இருக்கும். பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க. இது கூட கொஞ்சமா புதினா தலை மேல சேர்த்திருக்கேன். அடுத்தது கொத்தமல்லி தலை கொஞ்சமா சேர்த்திருக்கேன். ஒண்ணு சேர்த்து கலரி விட்டுருங்க. இது பரோட்டாவுக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அருமையா இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.